Hello viewers and students, good evening. ஸோ நம்ம 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக போட்டிருக்கேன் இந்த வீடியோ. இன்னும் கிட்டத்தட்ட கரெக்டாக 1 month இருக்குது நம்மளுக்கு ஷார்ப்பாக. ஸோ நம்மளுக்கு இனிமேல் இருக்கிற டைமில் கரெக்டான ஒரு ரிவிஷன் டைம் டேபிள் போட்டு நம்ம படித்தோம் அப்படின்னா we will get more marks. ஸோ கிட்டத்தட்ட எல்லா ஸ்கூல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ செகண்ட் ரிவிஷன் போயிட்டுருக்கு. ஸோ 10th வரைக்கும் கிட்டத்தட்ட ரிவிஷன்ஸ் எக்ஸாம் நடக்குது. ஸோ 9th வரைக்கும் இருக்குது. ஸோ 10th 15க்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கூல்லையும் மேக்ஸிமம் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்குது. அந்த 5 days நான் கிட்டத்தட்ட 3 to 4 days ஸ்கிப் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நான் ப்ராக்டிக்கல்லாம் தரவாக படிச்சுட்டேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா மேக்ஸிமம் எல்லா ஸ்கூல்லையும் நம்மளுக்கு தெரிஞ்சது தான், எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருவாங்க. அதனால் நான் ப்ராக்டிகல்ஸ்லாம் தரவாக இருக்கேன், அந்த டைம் நான் வேஸ்ட் பண்ண விரும்பலைன்னா நீங்கள் நான் போட்டிருக்கிறதுலே அடிஷ்னலாக திருப்பியும் அதே ஒரு தடவை ரிவிஷன் பண்ணுங்கள். ஓகேயா? ஸோ பாருங்கள், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் மூணுக்குமே நான் ரிவிஷன் டைம் டேபிள் போட்டிருக்கேன். இப்போது 10th அன்னைக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸில் நம்மளுடைய செகண்ட் லெசன். மொத்தம் டோட்டலாக ஃபிசிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 10 lessons இருக்குது. கெமிஸ்ட்ரியில் 15 lessons இருக்குது. மேக்ஸில் 13 lessons இருக்குது. ஓகேயா? ஸோ மேக்ஸில் மட்டும் ஒரு லெசன் மட்டும் ஸ்கிப் பண்ணியிருக்கேன், நம்மளுக்கு டைமிங்ஸ் இல்லாதனால. நீங்கள் வேணால் அது March 1 அன்றைக்கி நான் பார்த்துப்பேன் அப்படின்னா March 1 அன்றைக்கி மேக்ஸோடைய கடைசி சாப்டர் பார்த்துக்கோங்க, பைனரி ஆப்ரேட்டர்ஸ். மிச்சம் எல்லா சாப்டருமே நான் அதில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம 10th அன்னைக்கு ஃபிசிக்ஸுக்கு செகண்ட் லெசன் போட்டிருக்கேன், ஈஸியான லெசனு. கெமிஸ்ட்ரிக்கு 15th லெசனு. மேக்ஸில் 12th சாப்டர். ஏன் எல்லாமே ஈஸியாக போட்டிருக்கேன் அப்படின்னா அன்னைக்கு மேபி ஸ்கூலில் ப்ராக்டிக்கல் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். அப்படி இருக்கிறப்ப ஈஸியானதுன்னா அவங்க படிச்சுடுவீங்க. அதேமாதிரி 15th அன்னைக்குள்ளே முடிஞ்சிடும். உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அடுத்தது நம்ம பார்க்க வேண்டிய லெசன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபிசிக்ஸில் 5th லெசன். ஒருவேளை ப்ராக்டிக்கல் முடிஞ்சு நம்ம டயர்டாக இருக்கலாம், அதுக்காக. கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 14th லெசன். மேக்ஸில் 3rd சாப்டர். இது மூணுமே ஈஸியானது. ஓகேயா? நீங்கள் சஃபர் ஆகாமல் ஃப்ரீயாக படிக்கணும்னு போட்டிருக்கேன். இந்த 3 லெசன் நம்ம ஸ்கூலில் படிப்போமோ வீட்டில் படிப்போமோ அது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க எல்லாருமே வீட்டுக்கு 5 o'clock வந்துடுறீங்க. ஸோ நைட்டு 5 to 6 ஒரு 11 o'clock அப்படின்னா ஒரு 6 hours உங்கள் கையில் இருக்குது. 1 hour சாப்பிட போயிடுச்சுன்னா கூட உங்களுக்கு 5 hours இருக்குது. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு 50 minutes கண்டினியூஸாக படிக்கலாம். ஒரு 10 minutes 5 minutes பிரேக் எடுத்துகிட்டு திருப்பி நீங்கள் படிக்கலாம். அதே மாதிரி இயர்லி மார்னிங் காலைல 4. ஸோ ஸ்கூலுக்கு நம்ம மேக்ஸிமம் 7:30 அந்த மாதிரி தான் கிளம்புவோம். அங்கே ஒரு 3.5 hours. அப்போ ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்படி எப்படின்னு மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 8 hours ஸ்கூலில் இருக்கிற டைமிங்ஸ் இல்லாமல் வீட்டிலே இருக்குது. அப்போ தாராளமாக இந்த 3 லெசன் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு புக் பேக் தரவாக படிச்சிருங்க. அதில் இருக்கிற 1 word அப்ஜெக்டிவ்ஸு, அப்புறம் அதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸு. ஓகேயா? ஸோ நான் ப்ராப்ளத்துக்கு ப்ராப்ளம் என்னென்னன்றது வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. அப்புறமா நம்ம எக்ஸ்ட்ரா புக்கிங்கில் இருக்கிற டூயினோ அந்த மாதிரி இது சில புக்கின் கொஷின்ஸு கொடுத்துருப்பேன், அதை படிச்சுக்கோங்க. அடுத்தது 16th அன்னைக்கு பாருங்கள், ஃபிசிக்ஸில் 10th சாப்டரு, கெமிஸ்ட்ரியில் 13, மேக்ஸில் 4th. அடுத்தது 17ல் 10th பெருசாக இருக்கிறனால 2 பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. ஓகேயா? ஸோ நம்மளுக்கு பார்ட் 2 marksல பாதியும் பிக் கொஷினில் பாதியும் படிச்சுக்கோங்க. அதே மாதிரி 17th அதோடைய கண்டினியூஷன் 10, கெமிஸ்ட்ரியில் 12, மேக்ஸில் 11 பெருசு இல்லை, அதனால் அதோடைய கண்டினியூஷன் இன்டகிரேஷன் அடுத்த நாளும் போட்டிருக்கேன். 18th அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோ. 9th சாப்டரை 18ம் 19ம் பாதி படிச்சுக்கோ. அப்புறமா பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் 11, நம்மளுடைய மேக்ஸில் இன்டகிரேஷனுடைய கண்டினியூஷன். அப்புறம் 19th பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே பாதி ஃபிசிக்ஸ் 9th படிச்சிருப்போம், அதோட கண்டினியூஷனு. அப்புறம் 10th சாப்டரு, மேக்ஸ்லேயும் 10th சாப்டரு. அடுத்தது 20 அன்னைக்கு ஃபிசிக்ஸில் 8, கெமிஸ்ட்ரியில் 9, மேக்ஸில் 10. 10 2ஆக போட்டிருக்கேன், ஏன்னா டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில், அதனால் பாதியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கும். அடுத்தது 21 அன்னைக்கு ஸோ ஃபிசிக்ஸில் 7th சாப்டரு, கெமிஸ்ட்ரியில் 8th சாப்டரு, மேக்ஸில் 9th சாப்டரு. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு 22 அன்னைக்கு ஸோ ஃபிசிக்ஸில் 7th, கெமிஸ்ட்ரியிலையும் 7th, மேக்ஸில் 9th. 23 அன்னைக்கு ஸோ ரெண்டுலேயுமே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் 6th லெசனு, இதில் 8th சாப்டரு. 24 அன்னைக்கு 2 பார்ட்டாக பிரிச்சுக்கோ. ஃபிசிக்ஸில் 4th பெருசு, அதனால் அது 24 and 25 half எடுத்துக்கோ. அடுத்தது கெமிஸ்ட்ரியில் 5th சாப்டரு, மேக்ஸில் 7th சாப்டரு. நெக்ஸ்ட்டு 25 அன்னைக்கு அந்த ஃபிசிக்ஸோடைய கண்டினியூஷனு, கெமிஸ்ட்ரியில் 4th, மேக்ஸில் 6th சாப்டர் பாதியாக பிரிச்சிருக்கேன், 2 பார்ட்டாக. ஏன்னா வெக்டர்ஸ் நிறைய எக்ஸசைஸ் இருக்குல்ல, 9 எக்ஸசைஸ், அதனால். அடுத்து 26 அன்னைக்கு
ஃபிசிக்ஸ்லேயும் கெமிஸ்ட்ரிலையும் தேர்ட் சாப்டர் போட்டுக்கோங்க. மேக்ஸில் கண்டினியூஷன் பண்ணிக்கோ 6th. அடுத்து 27 அன்றைக்கி 2லையும் செகண்ட் சாப்டர், இதில் 5th சாப்டர். ஓகேயா? ஸோ ஏற்கனவே நம்ம ஃபிசிக்ஸில் செகண்ட் சாப்டர் படிச்சிருக்கோம். ஸோ அன்றைக்கி ஏதாவது படிக்க டைம் இல்லாமல் இருந்ததுன்னா படிக்கணுன்றதுக்காக போட்டிருக்கேன். அடுத்தது 28 அன்றைக்கி பார்த்திங்கன்னா 2லையும் ஃபஸ்ட்டு சாப்டர், ஃபிசிக்ஸ்லேயும் கெமிஸ்ட்ரிலையும், மேக்ஸில் செகண்ட் சாப்டர். ஸோ ஃபிசிக்ஸ் ஃபஸ்ட் சாப்டர் பெருசுன்றதுனால அது அடுத்த நாள் கண்டினியூஷனில் 29 அன்றைக்கி கொடுத்துருக்கேன். மேக்ஸில் ஃபஸ்ட் சாப்டர், கெமிஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட ஓவரால் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஒரு லெசன் எடுத்தீங்க அப்படின்னா தரவாக 1 வேர்டு, அப்ஜெக்டிவ்ஸு, டு யூ நோ, புக் இன்னு, புக் பேக்கு, எக்ஸ்ட்ராஸு எல்லாமே படிச்சிடுங்க. இப்படி படிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேயா? ஏன்னா கெமிஸ்ட்ரியில் நிறைய புக்கின்லேருந்து வரும் கொஷின்ஸு. அதனால் தரவாக படிங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கொரீஸ் இருக்குது அப்படின்னா அது கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. பாய் வியர்ஸ், பாய்.